முருகர் அப்படிங்கிற தெய்வம் இப்ப நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமா இருக்கு. இவங்களுடைய வீடுகள்ல முருகருடைய புகைப்படமோ இல்ல முருகர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்த வச்சீங்கன்னா உங்க வீட்டுல இந்த ஒரு விஷயத்துக்கு பஞ்சமே இருக்காது, முருகருடைய குறியீடு அவ்வளவு நல்லது அப்படின்னா எந்த விஷயங்களுக்கு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் முருகரை சொல்லணும்னா நிறைய பேர் என்கிட்ட கேள்வியாவே கேட்டாங்க, காதல் ஜெயிக்குமா காதல் ஜெயிக்குமான்னு. ஃபர்ஸ்ட் அவருடைய அன்பு. முருகரை எந்த வீட்டுல வைக்கிறோமோ அங்க அன்பா இருக்கு. கணவன் மனைவி அன்பா இருப்பாங்க, அம்மா அப்பா குழந்தைகள் மேல அன்பா இருப்பாங்க, குழந்தை அம்மா மேல அப்பா மேல அன்பா இருப்பாங்க. அன்பு அங்க ஜெயிக்குது. ஃபர்ஸ்ட் முருகர்னாலே அன்பு அங்க ஜெயிக்குது. புரியுதுங்களா? அப்ப அந்த முருகரை எந்த வடிவில வேணா கொடுக்கலாம். எப்படி தெரியுங்களா? செவ்வாய் வலுவில்லாம இருக்குது ஒரு ஜாதகத்துல. புரியுதுங்களா? செவ்வாய் தான் முருகர். செவ்வாய் வலுவில்லாம இருக்கு, செவ்வாய் மறைவிடத்துல இருக்குது, இல்ல ஒருத்தவங்களுக்கு பூமி அமையல, ஒருத்தவங்களுக்கு வீடு அமையல, இப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம முருகரை பிக்சரா கொடுக்குறோம். எப்படி பிக்சரா கொடுக்குறோம்னா, பெரிய முருகர் ராஜாலங்கார முருகர் கொடுக்குறோம், தொழிலுக்காக கொடுக்குறோம். குழந்தை முருகர்னா குழந்தைக்காக கொடுக்குறோம். முருகர்ல 2 விதம் இருக்குது. ராஜாலங்கார முருகர் தொழிலுக்காக, புரியுதுங்களா? குழந்தை வடிவில் இருக்கிற முருகர் குழந்தைக்காக கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அதே மாதிரிதான் பர்த் சார்ட் பார்த்து அதன்படி இயக்கி அந்த கலர்ஸை கொண்டு வந்து அந்த பிக்சர்ல செட் பண்ணிடுற அந்த பிக்சரை கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. அது ரொம்ப சக்சஸ் ஆயிட்டு இருக்குது. திருமணம் அப்படின்னாலே கண்டிப்பா பத்மா மகாலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். நான் தொடர்ந்து அவ்வளவு திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறீங்க. திருமண தடைக்குமே இந்த ஒரு குறியீடை பயன்படுத்தலாம், கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா அது என்ன குறியீடு? கண்டிப்பா. எப்படின்னா திருமணத்துக்கு வந்து நம்ம முருகர் தான், முருகர் வள்ளி தெய்வானியோட இருக்கிற பிக்சர். புரியுதுங்களா? இதுவும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து சுக்கிரன், ஆணா இருந்தா சுக்கிரன் வலுப்பெறணும். புரியுதுங்களா? பெண்ணா இருந்தா செவ்வாய் வலுப்பெறணும். செவ்வாய்ங்கிறது மங்களக்காரன். 2 பேருக்குமே பொருந்து. யாராருக்கு 2 பேருக்கும் பொருந்துன்னா, ஆணா இருந்தா பெண்ணுக்கும் பொருந்து, பெண்ணா இருந்தா ஆணுக்கும் பொருந்து. செவ்வாய்ங்கிறது மங்களக்காரன். அதனால அந்த செவ்வாய்க்கு முருகர். சரிங்களா? சமேதரரா இருந்தனா வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகரை நாங்க வந்து அது கல்யாணம் ஆகாத பசங்களுக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் அதை பிக்சரா கொடுக்குறோம். அது வந்து அவங்க போன்ல வால்பேப்பரா வச்சுக்கலாம், அவங்க பெட்ரூம்ல மாட்டிக்கலாம், அவங்க படிக்கிற டேபிள்ல கூட வச்சுக்கலாம். அவங்க எப்பவுமே ஏதாவது எழுதுற மாதிரி ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க. அந்த கண் பார்வையில படுற மாதிரி அந்த பிக்சர் பூரா வச்சிருக்கும் போது பிக்சர் செட் பண்ணி கொடுக்குறோம். எண் கணிதத்தோட, அவங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உண்டான எண் கணிதத்தோட பிக்சர் செட் பண்ணி கொடுக்குறோம்.